நம்ம இப்போ செவிலியர்கள் போராட்டம் இப்போ முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. அதில் என்ன மாதிரி நிலவரம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி அதை கருத்து? சார், செவிலியர்கள் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கும் சொல்லணும்னு சொன்னால் லோக்கல் லாங்குவேஜில் பேசினா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எங்களுக்கும் கோபங்கள் வரும், எங்களுக்கு ஆதங்கங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஒதுக்கி நாங்கள் படிக்கும்போது இருந்தே ஒரு நோபல் ஜாப் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் இதை படிக்கிறதுக்கு வந்தோம். அதுதான் என்னோட நோக்கம்லாம். நோபல் ஜாப் இதை வந்து நம்ம வந்து நல்லபடியாக படித்து அநேக பொதுமக்களுக்கு உதவி சேவை செய்யணுங்கிற ஒரே மனப்பான்மையில தான் நாங்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து செவிலியர்களுங்கையில் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வந்த எல்லாரையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் எழுதி வர்ற எல்லாருமே, தகுதி தேர்வு எழுதி வருகிற எல்லாரையுமே அவங்க வந்து காலமுறை ஊதியத்தில் தான் எல்லாருமே வேலைக்கு சேர்க்குறாங்க. ஆனால் எங்களை மட்டும் ஏன் அடிமை மாதிரி சேர்க்குறாங்க? அதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. காலமுறை எக்ஸாம் எழுதாமல் வந்து நீங்கள் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். எக்ஸாம் எழுதி வர்ற எங்களை எல்லா மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ அது போல் எங்களை பண்ணுங்கள். காலமுறை ஊதியம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்களை ரெகுலரைசேஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 10 வருஷம் ஆகுது. நான் 41 வயசில் எக்ஸாம் எழுதுனேன். எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு. இனி நான் எப்போ நான் வந்து இங்கே வந்து ரெகுலர் ஆகி எப்போ நான் வந்து பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்க நான் எதுக்காக உழைக்கணும்? எங்களுடைய இந்த நோபல் ஜாப்ங்கிறதே மாறி இப்போ வந்து எல்லாருமே நாங்கள் மனசு ரொம்ப வேதனையில் இருக்காங்க. நர்சஸ்ங்கிறது வந்து யாருமே ஹாப்பியாக கிடையாது. அது முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வச்சிருக்க கோரிக்கைக்கு மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சரோ இது அவங்களோ உங்களுக்கு ஏதாச்சும் செவி சாச்சிருக்காங்களா? இதுவரை அவங்க எதுவுமே, இதுவரை எங்களுக்கு பொதுமக்களுக்கு இது ரீச் ஆகவே இல்லை சார். மெயினாக என்னன்னா, நாங்கள் வேலை பார்க்குற இடங்களில் வர்றவங்களாம் நாங்கள் வந்து ஏதோ பல லேக்ஸ் சேலரி வாங்குற மாதிரி தான் பொதுமக்கள் எங்களை பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்து எங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள பற்றி நாங்கள் குறையா சொல்லலை. அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ சேலரி வாங்குகிறோம், எல்லாமே தெரியும். இப்போ அடிஷ்னல் ஒரு பிஹெச்சின்னு எடுத்துக்கிட்டீங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர்னு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா செவிலியர்கள் என்னென்னா, நாங்கள் வந்து A to Z டாக்டர்லேருந்து ஒர்க்கர் வர உள்ள எல்லா வேலையும் பார்க்குறது, எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுடைய சேலரி மிக குறைவு. எங்களுக்கு வந்து ஓய்வே கிடையாது. 24 மணி நேரம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, கண்டினியூஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு முதலமைச்சர் செய்யணும். இதுவரை மினிஸ்டர்ஸோ வேறு யாரும் எங்களுக்கு செவி சாய்க்கலை. போராட்டம் 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் போயிட்டு இருக்கு. இது நீங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் இடைஞ்சல்கள் என்னென்ன? போராட்டம் போய்கிட்டு எங்கள் நர்சஸ்லாம் வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. 6வது நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. 6வது நாளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிரடியாக திடீர்னு அவங்க வந்து பிள்ளைங்க ஒரு டீ குடிக்கன்னு போயிருக்காங்க. அவங்க இருக்கிறது பிஹெச்சியில். நாங்கள் வந்து அகிம்சை முறையில் நாங்கள் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலை. எந்த ஒரு பேஷண்ட்டுக்கோ புறநோயாளிகளோ இல்லை அவங்க உள்ளே இருக்க ஊழியர்களுக்கோ நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நாங்கள் அமைதியான முறையில் உட்காந்து எங்களுக்கு எங்கள் சிஎம் வந்து எங்கள்கிட்ட பேசணும். எங்கள்கிட்ட வந்து பேசலைனாலும் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு எங்களோட ப்ராப்ளத்துக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறோம். அது கூட பொறுக்காமல் இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, போலீஸ்காரங்களை விட்டு எங்கள் பிள்ளைங்க ரெஸ்ட் ரூம் போன பிள்ளைங்க ஒரு டீ காஃபின்னு குடிக்க போனவங்களை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஒரு வரைமுறை என்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளாடை போட்டுட்டு இருந்த பெண்ணை இழுத்துட்டு போயிருக்காங்க கையோட. மேல் டாப் மட்டும் போட்டிருக்காங்க, பேண்ட் போடல. சில பேர் பேண்ட் போட்டிருக்காங்க, டாப் போட்டுட்டு இருக்காங்க, கையோட கிழிச்சிட்டு போயிருக்காங்க. இதுல என்ன ஒரு வன்முறையான இதெல்லாம்? நாங்க என்ன பண்ணோம்? யார் வீட்டை போய் கொள்ளையடிச்சோம்? எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம். உரிமையை கேளுன்னு கேக்குறீங்க. உரிமையை தானே கேட்கிறோம். அப்படியே எங்களை இந்த மாதிரி கண்டிக்கிறீங்க? தப்பு இல்லையா? பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லிதான் நாங்க வந்து நம்பிக்கையில தான் போட்டோம். எப்படியுமே தாயுமானவன், நான் உங்களுக்கு எல்லாம் அப்பாவா இருக்கேன், சகோதரனா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இப்படி அராஜக முறையில பயணம் நோக்கி போய்கிட்டு இருந்தா பெண்களான நாங்க வந்து யார்கிட்ட போய் முறையிடுறது? பெண்கள் ஆட்சின்னு சொல்றீங்க, பெண்கள் ஆகி எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? இந்த தீர்வு இன்னைக்கு களத்துல இறங்கி போராடிட்டு உங்களுக்கு ஆதரவு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்காக இப்ப களத்துல நிக்கிற மற்றவங்க யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை சார். பொதுமக்கள் மற்றபடி அரசு ஊழியர் சங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க நம்புறோம். கொஞ்சம் அவங்க வர்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்காங்க. மற்றபடி இதுவரை வேற யாரும் எங்களுக்கு வந்து கேட்கல.
அப்போ இந்த கோரிக்கைகள் முன்வைக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்ல தெரிஞ்சுட்டு 10-11 இது போட்டுன்னு நினைக்கிறாங்களான்னு புரியல சார் எங்களுக்கு. இல்ல அவங்களுடைய நினைப்பு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் 10 நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ. இல்லை இது போல நாங்க நிறைய வாட்டி போயிருக்கோம். 2017 நாங்க இதே போல போனோம். அப்ப இதே போல அடிதடி பண்ணாங்க. அப்ப வெறும் 7700 யாருமே இங்க வந்து அன்குவாலிஃபைடு கிடையாது, எல்லாமே வெல் எஜுகேட்டட் தான். ஈவன் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்த ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, எம்எஸ்சி முடிச்சவங்க இருக்காங்க, யாரும் படிக்காம இங்க யாருமே வரல. அப்படி இருக்கும்போது வெறும் 7700 ரூபாய்க்காக எங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஆளும் கட்சி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அந்த ஜெயலலிதா அம்மா பண்ணது, அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அவங்க சரி, அவங்க ஸ்கீம் தப்பா அதை பத்தி நாங்க பேச வரல. அவங்க தப்பே பண்ணிட்டாங்க, நீங்க சரி பண்ணுங்கன்னு நாங்க உங்களை கேட்கிறோம். அதை ஒரு மனித நேரத்தின் அடிப்படையில, கருணையின் அடிப்படையில கேட்கிறோம். அதை சரி பண்ண உங்களால முடியும். ஏன் நீங்க கண்டும் காணாம இருக்கிறீங்க? அதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து செந்தில் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுத்தாருன்னா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க நம்புற மாதிரி நம்ம கலந்து பேசியிருக்கோம். ஆமா, கண்டிப்பா. நாங்க ஆக்சுவலி வேற யாருமே எங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் நாங்க கட்சியவோ இதை வந்து அரசியலாக்கவோ நாங்க விரும்பல. எங்களுக்கு தேவை, நாங்க வந்து பொது சேவை செய்யற மக்கள். பொதுவா எந்த கட்சி வந்தாலும், ஈவன் நாளைக்கு சீமான் அவங்க வந்தாங்கனாலுமே அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணதான் போறோம். எந்த ஆட்சியா இருந்தாலும் பொதுமக்களுடைய சேவை செய்யறவங்க நாங்க. அதனால கட்சிகளை பத்தி நாங்க பேச விரும்பல. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, அவர் இதுல ஈடுபட்டால். இதுவரைக்கும் ஆசிரியர் போராட்டத்துக்கு போராடும் போது வந்து நின்னவர் யாரு? அவரு சீமான் நல்லா இருக்கணும். ஆமா, அதனாலதான் நாங்க இப்ப வந்து அரசியல் பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க. ஆனா இது அரசியல் பிரச்சனை, இது நாங்க அரசியலா பாக்கல சார். கண்டிப்பா நாங்க வந்து வாக்களிச்சது உண்மைதான். ஏன்னா அவர் கருணாநிதி ஐயா இருக்கும்போது இந்த மாதிரி சில காரியங்கள் நடந்தப்ப அவர் ஹெல்ப் பண்ணாரு. நாங்க எங்களுடையது வந்து அது போல அவருடைய பையன் இருப்பாருன்னு நினைச்சோம், நம்பணும். அது போலதான், அதனாலதான் நாங்க வாக்களிச்சோம். ஏன் நாங்க மட்டும்தான் ஸ்டாஃப் நர்ஸ் இப்ப 8000 பேர் வந்து ரெகுலர் ஆகாம இருக்கோம். இந்த 8000 பேருடைய ஃபேமிலி இருக்காங்க, எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே வார்த்தை, உங்களுடைய ஓட்டு வந்து எங்களை வந்து ஒன்னும் ஜெயிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க மினிஸ்டர்ஸ். நாங்க எங்களுடைய ஒரே ஒரு எண்ணம், சீமானண்ணே ஒருவேளை இதுல தலையிட்டா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நாங்க இதுவரை அரசியலுக்கு எப்பயும் கொண்டு யார்ட்டையும் பேசல, கொண்டு போகலாம். கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து அரசியல் படுத்துங்கிறேன். ஏன்னா நீங்க வாக்களிச்ச ஒரு தலைவர் தான் இன்னைக்கு அவருடைய வாக்குல கடைபிடிக்காம விட்டுட்டாரு. நாங்க அரசியலுக்கு போறதும் போகாதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல யாரை தூண்டி விட்டு நாங்க அப்படி செய்யறோம்ன்றாங்க. எங்களுக்கும் அரசியலுக்கும் உண்மையை சொல்லணும்னா சார், இல்ல சார், நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நாங்க வந்து இப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, இங்க இருக்கிற மேக்சிமம் ஆஃப் நர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து, நான் கேரளால இருந்து வந்திருக்கேன். அப்படிங்கும்போது என்னோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு டைம் கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபோன் பண்ண எனக்கு டைம் இல்லை. கம்ப்ளீட்டா நாங்க இந்த 6 days இங்க தான் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்படி இருக்கிற எங்களை ஏன் நீங்க கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணுறீங்க? ஏன் நாங்க அடுத்தவங்களா? நாங்க அப்ப எங்களை வந்து நாடு கடத்துற மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாம் போயிருக்காங்க. எல்லாம் வாலிப பிள்ளைங்களும் இருந்திருக்காங்க, வயதானவங்களும் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் நீங்க நைட்டு கொண்டு போய் ஒரு மண்டபத்துல வெளியில இறக்கி விட்டு கதவை அடைச்சு லைட் ஆஃப் பண்ணி பாத்ரூம்லாம் அடைச்சிட்டீங்க. என்னுடைய ஒரே ஒரு முயற்சி இந்த இடத்துல என்ன தெரியுங்களா, அரசியல் இப்படிதான் நடக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் சார், எங்க ஃபேமிலியில என்ன நடக்கிறதுக்கு தெரியலையே, நாங்க எப்படி அரசியல் போறோம்? இங்க இருக்கோம் சார், என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு எங்களுக்கு தெரியல. போன்ல சார்ஜ் கிடையாது, போனை வச்சு எங்களுக்கு ஆதரவு, எங்களோட உரிமைக்காக நாங்க பாடி கொண்டுட்டே தான் இருக்கோம். இது வந்து நாங்க ஒரே கோரிக்கை வைக்கிறோம், சீமான் அண்ணனால முடியும். அவர் வந்து இதுல தலையிட்டாருன்னா எங்களுக்கு ஒருவேளை ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். எங்களுக்கு இன்னொன்னு என்னன்னு சொன்னா, எங்களை வந்து அராஜகம் பண்ணாதீங்க. நாங்களும் மனுஷர் தான், எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. we know how to fight. பட் நாங்கள் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து படித்தது நோபல் ஜாப். எங்களுடைய நைட்டிங்கேலாக இருக்கட்டும், நாங்கள் அந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்த நர்சஸ் வந்து யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நாங்கள் கம்பேஷனோட சர்வீஸ் பண்ணுறவங்க. we are not dealing with files, நாங்கள் வந்து லைஃபோட நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவனோ ஒருத்தர் செத்துப்பட்டு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு நீங்கள் பேருங்க. கொரோனாவில் எத்தனை பேர் சார் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க? கொரோனா வந்துருச்சுன்னு கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்களே தவிர யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் அந்த வந்து பிபி, அதை மீன்ஸ் ப்ரொடெக்டிவ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் தான் சார் போய் பார்த்தோம்.
ஏன் நாங்க வந்து எங்க லைஃபை பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? இதை தூக்கி போட்டு வேற வேலைக்கு போக தெரியாதா? ஏன் நாங்க கவர்மெண்ட்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா வரணும். இன்னைக்கு நாங்க வந்து சிகரம் தொட்டுட்டோன்னு யாரை வச்சு சொல்றீங்க? மெடிக்கல் ஆஃபீஸ் எல்லாருமே செய்யறோம், சர்வீஸ் தான். பட் வி ஆர் த பேக் போன் ஆஃப் திஸ் மெடிக்கல் சர்வீஸ் சார். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் என்னோட கேள்வி. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் நானும் விரும்புறேன். உங்களுடைய களத்துல நிக்கணுங்கிற எண்ணமும் அதிகாரம் காரணத்தினால நாங்களும் போராட்டம். ப்ளீஸ் எங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஜாயின் டுகெதர். அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். Thank you so much for expressing your opinions. Thank you. தேங்க்யூ.